வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் லோகநாதன் பவானியிலிருந்து. இந்த வாரத்தில் நான் நிறைய பேஷண்ட்ஸில் பார்த்தேன். அவங்க சொல்கிற முக்கியமான கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, சார் என்னால் கையை மேலே தூக்க முடியல. இந்த பேஷண்ட் பல விதமான ஏஜில் 30 வயசில் இருக்காங்க, 50 வயசில் இருக்காங்க, 70 வயசில் இருக்காங்க. இந்த மாதிரி பல தரப்பட்ட வயசில் இருக்காங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் ஒரே மாதிரி. அதில் ஒரு பாதி பேர் வந்து, சார் நான் கீழே விழுந்துட்டேன், ஆக்சிடென்ட் ஒரு பைக்கில் போகும்போது கீழே தவறி விழுந்துட்டேன், பாத்ரூமில் தவறி கையை ஊனிட்டேன், ஊனி எழுந்திருக்கும் போது என்னால் வந்து என் கையை மேலே தூக்க முடியல, வலி ரொம்ப இருந்துகிட்டே இருக்குது, ஷோல்டரில் பெயின் கண்டினியூஸாக இருக்குது, கை அசைச்சா ரொம்ப வலியாக இருக்குது, என்னால் தூக்க முடியல. ஆனால் வேறு யாராவது என் கையை பிடிச்சி தூக்கும்போது கை நல்லா மேலே வருது, ஆனால் என்னால் தூக்க முடியல. இந்த கம்ப்ளைண்ட்டோட பெரும்பாலான பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று தெரிஞ்சது என்னென்னா, கை மேலே தூக்க முடியல கீழே விழுந்ததுக்கப்புறம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று என்னென்னா ஃப்ராக்சர், விழும் பொழுது கையை ஊனிட்டாங்க அல்லது சைடில் டைரெக்டாக அடிப்படுது, அதனால் வந்து இந்த ஹியூமரஸ் அப்படிங்கிற ஷோல்டர் ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய முக்கியமான எலும்பு ஃப்ராக்சர் ஆச்சுன்னா அவங்களால கையை மேலே தூக்க முடியாது, பெயினும் இருக்கும். 2வது முக்கியமான காரணம், இந்த தோள்பட்டை மேலே இருக்கிற முக்கியமான ஜவ்வு, ரொட்டேட்டர் கஃப் என்று சொல்லக்கூடிய இந்த ஜவ்வுகள் கிழிஞ்சதுனாலும் கையை மேலே தூக்க முடியாது. 2வது காரணத்தில் எலும்பு நல்லாயிருக்கும், ஃப்ராக்சர் ஆகிருக்காது. ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க ஃப்ராக்சர் ஆனால் தானே கையை மேலே தூக்க முடியாது அப்படின்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது. ஃப்ராக்சர் ஆகாமல் எலும்பு நல்லா இருந்தாலும் கூட அந்த ரொட்டேட்டர் கஃப் என்று சொல்லக்கூடிய அந்த கையை மேலே தூக்கக்கூடிய அந்த முக்கியமான மசில் அட்டாச்மெண்ட்ஸ், அந்த ஜவ்வு அது கிழிஞ்சதுன்னா நம்ம கையை வந்து மேலே தூக்க முடியாது. இது முக்கியமான காரணம். இந்த மாதிரியான நோயாளிகளை தான் நான் இந்த வாரத்தில் மட்டும் நிறைய பேரை பார்த்தேன். அது பற்றின சில டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி அப்படின்னு சொல்லக்கூடிய தோள்பட்டை ஜவ்வு கிழிதலால் வரக்கூடிய பிரச்சனை. ஸோ இதை பற்றின மற்ற விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தோள்பட்டை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம தோள்பட்டை அப்படிங்கிறது வந்து முக்கியமான 2 எலும்புகளால் ஆனது. அதாவது இதுதான் நம்ம தோள்பட்டையோட மாடல். அதாவது இந்த இந்த எலும்பு இருக்கு, கை எலும்பு இருக்கு இல்லையா, இது ஹியூமரஸ் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு பந்து கிண்ணம் மூட்டு, இது ஒரு பால் மாதிரி ஒன்று இருக்கும். 2வது இந்த இந்த எலும்பு ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாலும் இந்த கிண்ணமும் சேர்ந்து இந்த பந்து கிண்ணம் மூட்டு ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த மூட்டு தான் நமக்கு மூமெண்ட்டு, கையை மேலே தூக்க திருப்ப எல்லா விதமான மூமெண்ட்டுக்கும் இந்த பந்து கிண்ணம் மூட்டு தான் காரணம். ஸோ இந்த பந்து கிண்ணம் மூட்டு மூமெண்ட் ஆகிறதுக்கு முக்கியமான 4 சதைகள் இதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ இந்த அதில் முன்புறமாக இருக்கக்கூடிய சப்ஸ்கேப்புலாரிஸ் அப்படிங்கிற ஒரு மசில், மேலே இருக்கக்கூடிய சுப்ராஸ்பென்டஸ் அப்படிங்கிற ஒரு மசில், பின்னாடி இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்பெனடஸ் அப்படிங்கிற மசில், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டீரிஸ் மைனர் அப்படிங்கிற மசில். ஸோ இந்த மசில்ஸ் எல்லாம் தான் இந்த ஜாயிண்ட்டை மேலே தூக்கிறதுக்கு, திருப்புறதுக்கு, வெளியே திருப்புறதுக்கு, இந்த மாதிரி ரொட்டேஷன் மூமெண்ட்ஸுக்கு மேலே தூக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மசில்ஸ் தான். இந்த மசில்ஸ் எல்லாம் இன்டாக்டாக இருந்தால் தான் நம்ம வந்து கையை மேலே தூக்க முடியும். இந்த பந்துக்கிண்ண மூடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக இந்த மசில்ஸும், இந்த மசிலோட இன்சர்ஷன், அது இந்த 4 மசில்ஸ் சேர்ந்து தான் ரொட்டேட்டர் கஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஜவ்வு. அந்த ஜவ்வு வந்து இந்த எலும்பில் ஒட்டிகிட்ருக்கு. ஸோ இந்த எலும்பு உடைஞ்சாலும் கை மேலே தூக்க முடியாது, அதே சமயத்தில் இந்த ஜவ்வு கிழிஞ்சாலும் இந்த கையை நம்ம மேலே தூக்க முடியாது. ஸோ என்னென்ன காரணத்தினால இந்த ஜவ்வு கிழியலாம் அப்படின்னா, முக்கியமான காரணம் அடிபடுறது, கீழே விழுகிறோம், ஏதாவது வண்டியில் போகும்போது கீழே விழுகிறோம், அல்ல ஏதாவது எடுத்து வேகமாக வீசுகிறோம், அந்த ஃபோர்ஸுக்கு இந்த ஜவ்வு படக்குன்னு கிழிஞ்சிரும். பஸ்ஸெல்லாம் போகும்போது மேலே கம்பி பிடிச்சிட்டு போயிருப்பாங்க, டக்குன்னு பிரேக் போடுவாங்க, சடனாக முன்னாடி போவாங்க. ஸோ அதில் இந்த ஜவ்வு கிழியும். சில பேர் ஃபைட்டில் ஏதாவது சண்டை போடும்போது கையை பிடிச்சி திருப்பிடுவாங்க, அதில் ஜவ்வு கிழிய வாய்ப்பு இருக்குது. மெயினாக ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, கிரிக்கெட் விளையாடுறாங்க, வாலிபால் விளையாடுறாங்க, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் இந்த ஜவ்வு கிழியலாம். ஸோ இதெல்லாம் காமனாக ஆகக்கூடிய இன்ஜுரினால் வரக்கூடிய பிரச்சனை. அதை தவிர டீஜெனரேட்டிவ் டேர் அப்படின்னு சொல்லுவோம். டீஜெனரேட்டிவ் டேர் அப்படின்னா ஏஜினால் வரக்கூடியது. எப்படி எல்லா எலும்புகளிலும் ஜவ்வுகளிலும் வயசாக சில சேஞ்சஸ்லாம் நடக்குதோ, அதே மாதிரி தோள்பட்டை ஜவ்வுலையும் வயசாக அதனோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் டேமேஜ் ஆல்ரெடி ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு சின்ன ஃபோர்ஸ்க்கே அது படக்குன்னு கிழிஞ்சிடும். ஸோ டீஜெனரேட்டிவ் டேர் அப்படிங்கிறது ஏஜிங்னால் வரக்கூடியது. ட்ரமாட்டிக் டேர் அப்படிங்கிறது வந்து இன்ஜுரிஸ்னால, ஸ்போர்ட்ஸ்னால வரக்கூடியது. ஸோ இந்த 2 விஷயம் தான் முக்கியமான காரணம். அதுபோல் வேறு சில காரணங்களாக இருக்குது, பட் முக்கியமான காரணம் இது 2 தான். ஸோ இதனால இந்த ஜவ்வு கிழிஞ்சதுனால தான் பல பேருக்கு பல பிரச்சனைகள் வருது. அது முக்கியமான பிரச்சனை வலி, 2வது கையை மேலே தூக்க முடியல அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட்டர் கஃப் கிழிஞ்சு எங்கிட்ட வந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்தது முக்கியமாக வலிக்காக வந்திருக்காங்க. கையை மேலே தூக்க முடியலைங்க டாக்டர் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. அப்புறம் டே டு டே வேலையை என்னால் பண்ண முடியலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக சட்டை கழட்டி ஹேங்கரில் கூட மாட்ட முடியல, சமையல் பண்ணும்போது மேலேருந்து ஒரு பொருள் உப்பு கூட எடுக்க முடியல, அதே போல் வண்டி ஓட்ட முடியல, ஒரு பொருளை வந்து கரெக்டாக ஹோல்டு பண்ண, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஹோல்டு பண்ண முடியல, 2வது கஷ்டப்பட்டு கை தூக்கினாலும் கீழே விடும்போது கையை ஹோல்ட் பண்ண முடியல, சடக்குன்னு டவால்னு கீழே விழுகுது,
அந்த டைமில் ரொம்ப வலியாக இருக்குது. மெயினாக நைட் பெயின். நைட்டில் வந்து எந்த பொசிஷன்லையும் படுக்க முடியல டாக்டர். படுத்த எந்த பக்கம் திரும்பினாலும் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் இந்த ரொட்டேட்டர் கஃப் கிழிஞ்சதுக்கான முக்கியமான சிம்டம்ஸ். ஸோ வலி இருந்தாலும், கையை மேலே தூக்க முடியலனாலும், கையை எந்த வேலை ரொட்டேட் பண்ணாலும் பெயின் இருந்தாலும் அந்த ரொட்டேட்டர் கஃப் கிழிஞ்சிருக்குமா அப்படிங்கிற நம்ம சந்தேகப்பட வேண்டிய நம்முடைய கடமை. ஸோ இந்த மாதிரி வர பேஷண்ட் நீங்கள் எப்படி டயக்னோஸ் பண்ணுறீங்க, அந்த ரொட்டேட்டர் கஃப் தான் கிழிஞ்சிருக்குன்னு எப்படி டயக்னோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இது மெயினாக கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஃப்ராக்சருக்கு உண்டான விஷயங்கள்லாம் இருக்காது. ஒரு ஃப்ராக்சர்னால் அந்த இடம் வீங்கி இருக்கும், அசைக்கும் போது ஒரு சவுண்டு, ஒரு கிரிப்பிடேஷன்ஸ் வரும், அப்நார்மலாக மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்காது. மெயினாக வந்து அவங்களால தூக்க முடியாது, நம்மளால் கையை நல்லா தூக்க முடியும். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். அப்புறம் ஏதோ ஒரு கப்புலையோ ஒரு ஜார்லையோ தண்ணி எடுத்து நீங்கள் ஊற்றுங்கன்னா அவங்களால ஊற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரியான கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் மூலமாக கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ணுவோம். எக்ஸ்ரே அவங்களுக்கு நார்மலாக இருக்கும். தட் மீன்ஸ் எக்ஸ்ரேல எலும்பு எதுவுமே ஃப்ராக்சர் இல்லை அப்படிங்கிறதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, இது முக்கியமான டயக்னோஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னா எம்ஆர்ஐ. எம்ஆர்ஐ ஸ்கேனில் இந்த எல்லா மசில் அட்டாச்மெண்ட்ஸையும் நம்ம வந்து ஈஸியாக பார்க்க முடியும். அது எவ்வளோ தூரம் கிழிஞ்சிருக்கு, எவ்வளோ தூரம் விலகி இருக்குது, அது மாதிரி ரீஅட்டாச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா. ஏன்னா யூஸ்வலி இந்த மாதிரி முக்கியமான லிகமெண்ட் டேர் அல்லது ஒரு மசில் அட்டாச்மெண்ட், இன்சர்ஷனல் அவல்ஷன், இது எல்லாமே வந்து தானாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அன்லஸ் அதர்வைஸ் அது நகராமல் அதே பொசிஷனில் இருக்குது அப்படின்னா, அது மேற்கொண்டு நகராத மாதிரி ஒரு கட்டு போட்டோ அல்லது ஒரு இமோபிலைசர் போட்டோ அந்த கையை ஆடாமல் அசையாமல் வச்சுருந்தோம்னா அது அதே பொசிஷனில் அப்படியே ஹீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே டைம் என்னென்னா, எங்ககிட்ட வரதுக்கு முன்னாடியே அவங்க வந்து எல்லா விதமான மூமெண்ட்டும் பண்ணி பார்த்துட்டு, சில சமயம் சில வேறு விதமான கட்டுகள்லாம் போட்டு, சில வேறு ஃபிசியோதெரப்பி பயிற்சிகள்லாம் கொஞ்சம் ஆர்வ கோளாறில் பண்ணிவிட்டு, அந்த கிழிஞ்ச அந்த எண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நெருந்த பின்னாடி தான் நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. ஸோ இந்த மாதிரியான பேஷண்ட்ஸுகளுக்கு எம்ஆர்ஐயில் எவ்வளோ தூரம் கிழிஞ்சிருக்கு, கிழிஞ்சது எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு, அது தானாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா, இல்லை நம்ம ரிப்பேர் பண்ணணுமா, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நம்ம எம்ஆர்ஐ பார்த்துட்டு ஈஸியாக கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ எம்ஆர்ஐ தான் இந்த டயக்னோஸ்டிக்ஸ். சில சமயம் அல்ட்ராசவுண்டில் கூட அந்த சூப்ராஸ்மெண்டஸ் டெண்டான் டேர், இன்ஃப்ராஸ்மெண்டஸ் டெண்டான் டேரில் நம்ம வந்து பிடிக்க முடியும். அல்ட்ராசவுண்டில் கூட பார்க்கலாம். பட் எம்ஆர்ஐ தான் அது கிளியர் கட்டாக அதை டயக்னோஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, அந்த மசில்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு அதோட ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி இருக்குது, ஈவன் நம்ம ஆப்ரேட் பண்ணி ஸ்டிச் பண்ண போனாமல் கூட அந்த மசிலோட ஃபங்க்ஷன் நல்லா வருமா, ரிசல்ட் நல்லா வருமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எம்ஆர்ஐ பண்ணிட்டு தான் நம்ம இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கரெக்டாக பிளான் பண்ண முடியும். சரிங்க டாக்டர், நீங்கள் ரொட்டேட்டர் கஃப் கிழிஞ்சிருச்சுன்னு டயக்னோஸ் பண்ணிட்டீங்க, எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க அப்படின்னா, சில சமயங்களில் சில பேஷண்ட்ஸு இன்ஜுரியான உடனே வருவாங்க. அவங்களுக்கு கிளினிக்கலாகவும் எம்ஆர்ஐ படியும் பார்த்தோம்னா சின்னதாக கிழிஞ்சிருக்கும், பெரிய அளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காது. சில சமயம் பார்ஷியல் டேர், அதாவது பகுதி மட்டும் கிழிஞ்சிருக்கும், கிழிஞ்ச போர்ஷன்ஸ் வந்து எங்கேயும் நகராமல் இருக்கும். இந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இமோபிலைசர் போட்டு கையை ஆடாமசம் வச்சுட்டு, கொஞ்சம் ஐஸ் பேக் கொடுத்துட்டு, நல்ல பெயினுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் எல்லாம் போட்டு, அது ஹீல் ஆகிறதுக்கான சில மெடிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா, கம்ப்ளீட் ரெஸ்ட் ப்ளஸ் மெடிகேஷன்ஸில் அது நிறைய பேர்த்துக்கு வித்தவுட் சர்ஜரி அது அழகாக டெண்டான் அவல்ஸ்னு ஆறிடும். அதை சொன்ன மாதிரி நகராமல் இருந்தால் அது ஈஸியாக ஆறிடும். அது நம்ம மேற்கொண்டு நகர்த்தாமல் பார்த்துக்கிட்டோம்னா போதும். இது சிம்பிளான கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட். பட் யூஸ்வலி இந்த மாதிரியான கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் கூட அது யூஸ்வலி 3 to 6 weeks டைம் ஆகும் அந்த ஜவ்வு அந்த இடத்துல ஒட்டுறதுக்கு. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக கையை ஆடாமசம் வச்சுருக்கணும். மெயினில் ஷோல்டர் ஆடாமசம் வச்சுருக்கணும். எல்போ மூமெண்ட்ஸ் பண்ணலாம், ரிஸ்ட் மூமெண்ட்ஸ் பண்ணலாம். ஆனால் ஷோல்டர் மூமெண்ட் வந்து ரொம்ப அப்நார்மலாக மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த டேரான இடத்துல மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா சரியாக அது ஒட்டாது. அதனால் கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும். இது சிம்பிளான கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட். இன்கேஸ் சப்போஸ் கன்சர்வேட்டிவாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூட ஒரு 3 weeks 6 weeks கழிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிசியோதெரப்பி பண்ணி அந்த மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் மேனேஜ்மெண்ட். ரொட்டேட்டர் கஃப் டேருக்கு என்னென்ன விதமான சர்ஜரி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து 2 விதமான சர்ஜிக்கல் டெக்னிக் இருக்குது. ரெண்டுமே வந்து ரிப்பேர் பண்ணுறது தான். கிழிஞ்ச அந்த டெண்டான் இன்ஸ்ட்ரேஷன், அந்த ஜவ்வை அது எங்கேருந்து கிழிஞ்சிட்டு போச்சோ அதே இடத்துல வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இந்த டெக்னிக்கோட முக்கியமான விஷயம். இதை வந்து நம்ம சின்னதாக ஓப்பன் பண்ணி பண்ணலாம். மினி ஓப்பன் டெக்னிக் சொல்லுவோம். சின்னதாக ஓப்பன் பண்ணி அதன் மூலமாகவே அந்த எந்த இடத்துல கிழிஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை அந்த இடத்துல வச்சு ஆங்கர்ஸ் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். யூஸ்வலி இந்த மாதிரி ஆங்கர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது 2-3 வகையாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதாவது சிங்கிள் ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனில் அந்த கிழிஞ்ச ஜவ்வை கொண்டு வந்து வச்சு பொறுத்தது சிங்கிள் ரோ ரிப்பேர்னு சொல்கிறது. அதை விட இப்போ அட்வான்ஸ் என்னென்னா டபுள் ரோ ரிப்பேர்னு வந்துருக்குது. ஒரு ரோவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுலேருந்து மறுபடியும் லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ரோவில்
இழுத்து இன்னொரு லைனில் அந்த டெண்டானை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ ட்ரிபிள் ரோ ரிப்பேர் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ அதனால் மினி ஓப்பன் பண்ணி அந்த 3 ரோ அல்லது 2 ரோ வச்சு அழகாக அதை ரிப்பேர் பண்ணோம்னா அது ஜவ்வு கரெக்டான இடத்துல ஒட்டிக்கும். ஸோ அது வரைக்கும் ஒட்டுற வரைக்கும் ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிசியோதெரப்பி பண்ணிவிட்டு கையை பழையபடி பண்ணலாம். இது ரொம்ப காலமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய மினி ஓப்பன் டெக்னிக் வந்து ரொம்ப சிம்பிளான டெக்னிக், செலவும் கொஞ்சம் கம்மியாகிறது, சீக்கிரமாகவும் பண்ண முடியும், இதில் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இது ஒரு வகை. 2வது வகையான டெக்னிக் என்ன, ஆர்த்ரோஸ்கோப்பியில் இந்த டெண்டான் ரிப்பேர் பண்ணுறது. ஆர்த்ரோஸ்கோப் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி வயிற்றுக்கு லேப்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லி ஒரு துளை போட்டு அது உள்ளே ஒரு டியூப் விட்டு அந்த உள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாத்தையும் மானிட்டரில் பார்த்து சர்ஜரி பண்ணுறோமோ அதே மாதிரி சின்ன ஜாயிண்டில் ஆப்ரேட் பண்ணுவோம். ஷோல்டருங்கிறது துளியோன்னு ஜாயிண்ட், முழங்கால் வந்து அதோட கொஞ்சம் பெரிய ஜாயிண்ட். ஆனாலும் எல்லாம் சின்ன சின்ன ஸ்பேஸில் ஆப்ரேட் பண்ணனால கொஞ்சம் டைம் கன்சூமிங், ரொம்ப ப்ரிசிஷன் வேண்டி இருக்கக்கூடிய ஒரு சர்ஜரி தான். ஆனால் இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இந்த ஸ்கோப்பில் பார்க்கும்போது நீங்கள் ஜாயிண்ட்டை ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜாயிண்ட்டுடைய உள்பக்கம், வெளிப்பக்கம், சைடில் கிளினாய்டு, பைசப்ஸ் டெண்டான், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நீங்கள் கேப்சுலர் அட்டாச்மெண்ட்ஸு, லேப்ரம், இந்த மாதிரி அந்த ஜாயிண்ட் இருக்கிற எல்லா டிஷ்யூஸுமே நீங்கள் வந்து ஸ்கோப்பியில் பார்த்துட்டு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கீங்களோ அதை தவிர வேறு அடிஷ்னலாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அதை பார்த்து அதை சரி பண்ணக்கூடிய ஒரு வசதி ஆர்த்ரோஸ்கோப்பியில் இருக்குது. ஸோ ஆர்த்ரோஸ்கோப்பி மூலமாக இந்த உள்ள இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்து அது வழியாகவே ரிப்பேர் பண்ணுறது, சின்ன சின்ன இன்ஸ்டியூஷனில் அது ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய டெக்னிக். இதுலேயும் ரிப்பேரான மெத்தடாலஜி வந்து அதே மாதிரி தான். சிங்கிள் ரோ ரிப்பேர், டபுள் ரோ ரிப்பேர், ட்ரிபிள் ரோ ரிப்பேர், அந்த மாதிரி 2-3 இடங்களில் அதை கரெக்டாக அந்த ஜவ்வை கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும்னா அது அந்த இடத்துல எங்கேருந்து பிச்சுட்டு போச்சோ, எங்கேருந்து கிழிஞ்சதோ அதே இடத்துல அந்த ஜவ்வை வச்சு நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அழகாக அந்த இடத்துல ஆறிடும். அதுக்கு ஆப்ரேட் பண்ணி பண்ணுறது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய நோயாளிகளுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட், நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. ஸோ நம்ம மினி ஓப்பன் மெத்தட்லேயும் நம்ம இதை பண்ணலாம், ஆர்த்ரோஸ்கோப் மாதிரி லேட்டஸ்டான மெத்தட்லேயும் இதை பண்ணலாம். பட் எப்படி பண்ணாலும் அந்த கிழிஞ்ச ஜவ்வை நம்ம ப்ராப்பராக ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அது உங்களுக்கு இன்னும் பல வருடங்களுக்கு இந்த கையை நீங்கள் பழையபடி யூஸ் பண்ணுறதுக்கு, வேலைகள் பண்ணுறதுக்கு, வெயிட்லாம் தூக்குறதுக்கு, விளையாடுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆர்த்ரோஸ்கோபிக் அல்லது மினி ஓப்பன் ரொட்டேட்டர் கஃப் ரிப்பேர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சிகிச்சை முறை இது. சரிங்க டாக்டர், இந்த சிகிச்சை பண்ணிட்டா உடனே நம்ம வந்து ரெக்கவர் ஆகிடலாமா, உடனே நம்ம போய் எல்லா வேலைக்கும் பண்ணலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா எந்த ஒரு சாஃப்ட் டிஷ்யூ ஹீலிங்குமே அதுக்கான டைம் ஆகும் அது நல்லா ஆடுறதுக்கு. எப்படி எலும்பு உடைஞ்சா நம்ம வந்து ஒரு 6 வாரம், 8 வாரம், 12 வாரம் வரைக்கும் அந்த போனோட சைஸை பொறுத்து ரெஸ்ட் எடுத்து தான் நம்ம அந்த எலும்பு நல்லா யுனைட் ஆனதுக்கப்புறம் தான் வேலைகள்லாம் பண்ணுறோம். அந்த மாதிரி இந்த ஜவ்வுல மாறுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 வீக்ஸாவது டைம் ஆகும். ஸோ அது நல்லா அந்த இடத்துல பொருந்துற வரைக்கும் கையை ரெஸ்ட்டில் வச்சுட்டு கூட ப்ராப்பரான ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த மூமெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மசில் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பவர் வந்ததுக்கப்புறம் கை நல்லா மேலே தூக்கி மூமெண்ட்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லா வேலையும் பண்ணலாம். யூஸ்வலி நான் என்னோடய பேஷண்ட் சொல்கிறது வந்து 3 வீக்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்க சொல்லுவேன். எல்போ மூமெண்ட்ஸ், ரிஸ்ட் மூமெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஷோல்டர் அசையாம வச்சுருக்க சொல்லுவோம். அது ஓரளவுக்கு அது ஹீலிங் ஆகிற வரைக்கும். ஆஃப்டர் 3 வீக்ஸ் ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். 3 to 6 வீக்ஸும் போது ஓரளவுக்கு மூமெண்ட்ஸ்லாம் வந்துடும். அதுலேருந்து அப்புறம் கொஞ்சம் மேலே தூக்குற எக்ஸசைஸ் பயிற்சிகள்லாம் கொஞ்சமாக பண்ணி யூஸ்வலி ஒரு 8 to 12 வீக்ஸ், அதாவது 2 to 3 மாதங்கள் ஆகும்பொழுது அவங்க கை நல்லா யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த சாதாரணமான அவங்களோட சம்மந்தப்பட்ட பர்சனல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே 2 to 3 மந்த்ஸில் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ஹெவி ஒர்க் எல்லாமே கொஞ்சம் டிலே பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணுவோம். பட் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் பண்ணுறவங்க வந்து 3-4 வீக்ஸ்லேயே அவங்க ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ 3 வாரம் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை முறை முதல்ல எல்லாம் வந்து இது அப்ராட் தான் இருந்துச்சு. அப்புறம் பெரிய பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இருந்துச்சு. அப்புறம் பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி சிகிச்சை முறை நம்ம ஊர்லேயே, நம்ம இடங்கள்லேயே எல்லா விதமான தரப்பு மக்களுக்கும் கிடைக்கிற அளவுக்கு இது இப்போ ஜனரஞ்சகமாகி நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை வந்து பழைய வேலைகளை, பழைய வாழ்க்கை முறையை மீட்டெடுப்பதற்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. அதனால் தோள்பட்டை அடிபட்டுச்சு, ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, கையை மேலே தூக்க முடியல அப்படின்னா பயந்துட்டு ஐயோ இனிமேல் என்ன பண்ணணுமோ அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கான நவீன நல்ல சிகிச்சை முறைகள் இப்போல்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி பார்க்க சொல்லுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல விஷயம் நிறைய பேர் சேரட்டும். நன்றி, வணக்கம்.